இல்லைங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. நானே சொல்லலான்னு தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒயின் ஷாப் தான் போகிறேன். ஒரு 100 தான் காசு கொடுங்க. ஏய், நான் கமிட்டடு தெரியுமா? கமிட்டடா? ஆ, நான் கூட தான் கமிட்டடு. சாரி. அப்புறம் எதுக்கு நீ கடையில் கொடுத்துக்க? இல்லைங்க, ஒரு லவ் பண்ணாக்க எப்படி இதாகும்? அப்புறம் வேற புதுசாக லவ் பண்ணணுங்க. இப்போ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அதே பையனை லவ் பண்ணிட்டு அம்மா இருப்பீங்க. போர் அடிக்கணும். போர் அடிக்காது. அவங்கள சின்சியராக லவ் பண்ணுறேன். நான் பைத்தியம் தான். நான் உங்கள் மேலே பைத்தியம். அடிச்சிருவேன். கல்லெடுத்து அடிப்பீங்களா? வருவீங்க, ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, பிராங்க்னு சொல்லுவீங்களா? அது பிராங்க் சேனலுங்கம்மா. நீங்கள் அங்கே பாருங்களேன் சிஸ்டருங்க, வாங்கலாம். அதை லைக் பண்ண சொல்லுங்கள். அழுக்குலுங்கிறத ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இவரோட தான் மேரேஜ் பண்ணிக்குவேன். ஊரு சனாத்தனையும் குப்பைய கொட்டும், அதை எடுத்து போடும் அப்பாவுக்கு மனசுல சுத்தம். நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு சொந்தம் எல்லாம் தாகும், எங்க வீட்டில் வந்து வாழ சொர்க்கம் கூட ஏங்கும். நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு சொந்தம் எல்லாம் தாகும், எங்க வீட்டில் வந்து வாழ சொர்க்கம் கூட ஏங்கும். நான் அடிச்சேன்னா நரம்பெல்லாம் சுழுக்கு, சுடுக்கட்டு இவக்கிட்ட இருக்கு. சொல்லா வேற சொன்னா போதும், செவில பிகில பூதும் பூதும். ஹாய் காஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. இவர் வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம காத்துக்கருப்பு கலை தான். ப்ரோ இன்றைக்கி என்ன எதுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராங்க் வந்து நம்மளை பண்ணி கொடுக்க வந்திருக்காரு. என்ன ப்ரோ, ரெடியாக பண்ணிடலாமா? பண்ணிடுறேன். என்ன ப்ராங்க் தெரியுமா ப்ரோ? நான் வந்து என் அக்கா ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன் ப்ரோ. நீங்கள் ஒரு இடத்துல எந்த இடத்துல நிற்க சொல்லுன்னா அந்த இடத்துல நின்றுங்க. எங்கள் அக்கா வந்தோடனே நீங்கள் வந்து அவங்க ப்ராங்க் பண்ணணும். சரிங்க ப்ரோ, பண்ணிடலாமா? ப்ரொப்போஸ் பண்ணணும். ப்ரொப்போஸ் ப்ராங்க் மாதிரி ப்ரோ. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கேட்குறது என்ன வேணால் வாங்கி தரேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? வேறு லெவலில் பண்ணிடுறேன் ப்ரோ. வேறு லெவலில். அவங்க கமிட்டடு ப்ரோ. ஓகே சொல்ல வச்சுருங்களா? கமிட்டடா? இல்லை, ப்ரப்போஸ் தான் நான் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கலாம் ப்ரோ. வீடியோ வந்து காத்துக்கருப்பு கலை தான் வந்து நம்மளை பண்ணி கொடுக்க போகிறாப்புல. ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அழுக்குலுங்கி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்திருக்க அந்த பெல் பட்டனை ஆள் அமுக்கி விட்ருங்க. ஆள் அமுக்கி விட்ருங்க. பிள்ளையார் கோயிலில் இருந்தாண்டா போகணும்ல, 4வது வீதியில். அதுக்கு வந்து அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? பிள்ளையார் கோயில் 4வது வீதி. ஒரு நிமிஷம் வாங்க. ஏங்க பயப்படுறீங்க? யார் நீங்க? யாரா? நார்மல் மனுஷன் தாங்க. இருங்க பதறாதீங்க. நார்மல் மனுஷன் தான், சத்தியமாக மனுஷன் தான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏங்க அப்படிங்கிறீங்க? மனுஷன் தாங்க நான், நம்புங்க. எனக்கு கூட பேர் இருக்குது, கலைன்னு பேர் தான் வச்சுருக்காங்க. சரி, இப்போ என்னன்னா எதுக்கு வந்தேன்னா லவ் பண்ணலான்ட்டு நான் வரல. லவ் பண்ண வரலங்க. ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன். இந்த பக்கம் போனாங்க பிள்ளையார் கோயில் வழியாக, அப்படியே 4வது வீதி கிராஸ் பண்ணிருந்தாங்க. பிள்ளையார் கோயில் இங்கே தான் இருந்தது. 4வது வீதி எங்கே போகிறதுன்னு தெரியல. கல்யாணத்துக்கு போகிற முடியுமே தெரியலையே. அப்புறம் வேற எங்கே போயிட்டு இருக்கேன்? ஒயின் ஷாப் போகிறேன்னு சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. நானே சொல்லலான்னு தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒயின் ஷாப் தான் போகிறேன். ஒரு 100 தான் காசு கொடுங்க. ஏய், வாடா. ஒரு நிமிஷம் கோச்சிக்காதீங்க. வாங்கலாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா வச்சுக்கேன், நான் சும்மா இது பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஜாலியாக விளாண்டேன். உங்கள்கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை. ஜாலியாக விளாண்ட நான் தான் கிடச்சேனா? உங்கள்கிட்ட தாங்க விளையாட முடியும். உங்களை தவிர வேறு யார்கிட்டையும் இந்த உலகத்தில் நான் என்னால் விளையாட முடியும். ஏய், யாரா நீங்களா? யாரா நீ? உன்னை கட்டிக்க போகிறவன்னு நினச்சிக்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க இந்த ராம கூட ஓய்ந்துரும். ஏய், கோவப்படாதீங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கூலாக பொறுமையாக கேளுங்க. நான் உங்களை சுமார் ஒரு 6 மாதமாக இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. புதுசா இந்த ஏரியாவுக்கு? எப்போ 6 மாதமாக ஃபாலோ பண்ண? 6 மாதமாக ஃபாலோ பண்ணுங்க? 6 மாதம் இல்லைங்க, 6 நாளாக ஃபாலோ பண்ணிட்டுன்னு சொன்னேன். நீ பேசுறது சரியில்லை. ஒரு நிமிஷம் கோவப்படாதீங்க. டீ காஃபி தான் சாப்பிடலாமா? உனக்கு பசிக்குதா? இல்லை. டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா?
உனக்கு தெரியுமா? உங்கள் மனசு தாங்க வேணும். ஏய் நான் கமிட்டட் தெரியுமா? கமிட்டடா? ஆ நான் கூட தான் கமிட்டடு. சாரி. அப்புறம் எதுக்கு நீ கடலை கொடுத்துக்க? இல்லைங்க, ஒரு லவ் பண்ணாக்க எப்படி இதாகும்? அப்புறம் வேற வேற புதுசாக லவ் பண்ணணுங்க. இப்போ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அதே பையனை லவ் பண்ணிட்டு அம்மா இருப்பீங்க. போர் அடிக்கணும். போர் அடிக்காது? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கரெக்ட். அப்புறம் அடுத்தடுத்து லவ் பண்ணணும்ல. உன்னை ஒரு ஆள் லவ் பண்ணுறதே பெருசு. இத்தனை பேர் இருக்காங்க. ஐயோ ஐயோ, காமெடி போட்டுங்க. ஏய் மேடம் மேடம், ஒரு நிமிஷம். அவங்கள சின்சியராக லவ் பண்ணுறேன். நான் பைத்தியம் தான். நான் உங்கள் மேலே பைத்தியம். அடிச்சிடுவேன். கல்லெடுத்து அடிப்பீங்களா? கல்ல தூக்குதே. மேடம் மேடம் மேடம், அது கல்லு தூக்குற அளவுக்கு ஒரு சத்து இருக்கா உங்களுக்கு? ஆ சொல்லுடி. சரி சொல்லுங்க. நீயே சொல்லுங்கன்னு சொன்னேன். யார் பார்த்து டி? சொல்லுங்கன்னு சொன்னேன். மரியாதை. நான் யார் தெரியுமா? என்னுடைய ஆளு. கோச்சிக்காதீங்க. ஏன் எதுக்காக? என்ன பிடிக்கலையா உங்களுக்கு? ஆ சொல்லுங்க. எதுக்குங்க அழுவுறீங்க? அழுதானா? என்ன இருக்கா? அழுகிற மாதிரி இருக்கா? என்னை பார்த்து சொல்லுங்க. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. என் காதை பார்த்து சொல்லுங்க. மூக்கை பார்த்து சொல்லுங்க. வாயை பார்த்து சொல்லுங்க. அப்புறம் 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 இதுக்கு மேலே நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் என்னுடைய ஃபேன்ஸுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சிரிக்க வைக்கிறதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னை யாரும் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுக்கு? மூஞ்சி எப்படி? இங்கே பாருங்க, காதல்ங்கிறது இந்த முகத்தை பார்த்து வராது. இங்கே பார்த்து வரும். எங்கே பார்த்து நெஞ்ச பார்த்தா, மனசை பார்த்து வரும். சரி. காதல்ங்கிறது மனசை பார்த்து வரும். அப்படி யாருங்க காதலிக்கிறா? யாருமே காதலிக்கல. அதுபடி மனசை பார்த்து யாரும் காதலிக்கல. அப்புறம் பஸ்ல பணம் இருக்கா இப்படிதான் காதலிக்கிறாங்க. ஆனா என் மனசு அப்படி கிடையாது. அதையும் தாண்டி புனிதமான இது வந்து ஒரு புனிதமான காதல். என் காதல் உங்களை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன். நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் அவ்வளவு? ஏன் அந்த அஞ்சலி கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது. போன வாரம் பிரேக்கப் ஆச்சு. அது சனினை பத்தி இப்ப நான் பேச விரும்பல. அது இடவெடுத்து இவங்க கூட கார்த்தி கூட ஓடுனதுல இருந்து. நீங்க சொல்லுங்க. நீங்க சிரிக்கும் போது அழகா இருக்கீங்க. இப்படி மூக்கு இப்படி தொடச்சிங்களா? அப்ப கூட அழகா இருந்தீங்க. எப்படியெல்லாம் பேசி கரெக்ட் பண்ற பாத்தீங்களா? நீ என்ன கரெக்ட் பண்ணாலும் கரெக்ட் ஆகாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். நான் சொல்லவே இல்லையே. இப்படி சொல்லக்கூடாதுங்க. யார் சொன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு? அப்படிதானே அந்த படத்துல வரும், வருத்தப்பட வாலிப சங்கத்துல. ஐயோ சிரிக்கிறாங்களே. ஐயோ சிரிக்கும் போது அழகா இருக்கு. சிரிப்பு வருது. உங்களை பார்த்தாலே சிரிப்பு. என்ன அப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்களா? நிறைய போறான். லூஸை பார்த்தா சிரிப்பு தாங்க வரும். அப்ப என்ன லூசுங்களா? உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியுமா? பைத்தியனா இப்படி இருக்க கூடாது. நீங்க வர ஐயோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நானும் என்னென்னமோ பண்றதா இருக்கு. சொல்லுங்க. நான் உங்களை லவ் பண்றேன். சீரியஸா தான். எங்க வீடு இங்கதான் இருக்கு. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இருங்க வச்சுக்கோ. ஒரு பின்னாடி சுத்துறது நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் உங்க வீட்டுல வந்து கேட்பேன். என்ன கேட்பேன்? அட்ரஸ் கேட்பேன்னு சொன்ன. பொண்ணுலாம் கேட்க மாட்டேன். உங்க வீட்டுல உங்க வீடு தேடி வந்து அட்ரஸ் கேட்பேன். இப்படியே போனா அந்த 3வது ஏன் அப்படின்னு கேட்பேன். அட்ரஸ் கேட்டதுக்கு அருவாள் எடுத்து போட்டுருவாங்க. அட்ரஸ் கேட்பேன். வந்து கேளு. கேட்குறியா? உங்களுக்கு எத்தனை அண்ணங்க? 4. 4 அண்ணன். 4 அண்ணன். இந்த 4 அண்ணன் வச்சிருக்க அந்த பொண்ணை நீ லவ் பண்ணி ஆகணுமாடா கலை?
வேற வழி கிடையாது, லவ் பண்ணி தான் ஆகணும். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. நான் உங்களை லவ் பண்ணுறேங்க, சீரியஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் அண்ணனுங்க 4 அண்ணனுங்க இருக்கலாம், நான் பயந்து ஓட மாட்டேன், தெரியுதுங்களா? நான் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ 4 அண்ணனுங்களை பார்த்து நான் பயந்து ஒழிய மாட்டேன், இந்த காதலை விட்டுட்டு போக மாட்டேன். நான் கல்யாணம்னு எனக்கு ஒன்று நடந்தா அது உங்கள் கூட மட்டும்தான். 4 இடத்துல வெட்டுவாங்க, பரவாயில்லையா? வெட்டுவாங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் பேசிக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை சொல்லுங்கள். வெட்டினாலும் என்னை விட்டு போக மாட்டேன். நான் உயிரே போனாலும் உங்களை விட்டு போக மாட்டேன். உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான். குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீந்து போயிடும். அப்போ வா, எங்கள் வீட்டில் வந்து பேசு. உங்கள் வீட்டில் போய் பேசுறதுக்கு நான் என்ன அரசியலாக பண்ணிகிட்டு இருக்கேன்? கல்யாணம் பண்ணணும்ல. நான் ஒரு பாட்டு பாடுறேன், என்னுடைய காதலை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். ப்ரோ யானாலே ப்ரோ குடும்ப ஃபேமிலி பர்சன் நான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பையன்கிட்ட சேராதுங்க, தயவு செஞ்சு. அவன் ஒரு மார்க்கமானவன். எந்த பொண்ணு ஒரு லேடிஸ் விட மாட்டேன், யாருக்கு முன்னாலும் லவ் பண்ணுறது அவன் முட்டில் உட்காந்துருப்பான். நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையே பாட்டு பாட. நன்பே. சுட்ட ஊடல் சுட்டதென்ன நாய்க்குட்டியா வருது? பாட்டு பண்ணாது, அது கூப்பிட்டுருக்காரு. அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க முடிவா. பிடிச்சதுனால தானே வீட்டில் வந்து பேசுன்றேன். பிடிச்சிருக்கா ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிடிக்கல, இப்போ பிடிச்சிருக்கு. எப்போ ஃபர்ஸ்ட் பிடிக்கலன்னா? நீ ஃபர்ஸ்ட் பேசினப்போ எரிச்சலா வந்துச்சு, இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருச்சா? சத்தியமாவே என்ன பிடிச்சிருக்கா? என்னையா லவ் பண்றீங்க? ஆமா. யூ மீ லவ்? யா. பூமி என்ன சுத்துது, பூவ நெஞ்சி கத்துது, நான் முன்னாடி நிக்கிறேன், கைய கட்டி நிக்குது. யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி ப்ரொப்போஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்க ப்ரோ. எப்படி உங்களுக்கு தெரியும்? புரியல. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் உளறிட்டேன். இது என்ன நடக்குதுன்னு இப்போ கூடிய பாருங்க. இவங்க தான் அவங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் ப்ரோ. என்ன சொன்னீங்க? பிராங்க். ஒன்றும் இல்லைக்கா, அதான் அவங்க பிராங்க் பண்ண சொன்னேன். பிராங்கா? நான் நிஜமாவே லவ் பண்றேன். எந்த மூஞ்சியாவா? ஆமா. நல்லா ஜூம்ல பாருங்க. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. என்ன ப்ரோ சொன்ன அப்படி? பார்த்தா பயமா இருக்கு, பார்க்க பழகிரும். பாருங்க கேமரா இருக்கு. சரி பிராங்க் பண்ண சொன்னோம்க்கா, உங்களை பிராங்க் பண்ண சொன்னோம் இவரை வச்சு. வேற ஒன்றும் இல்லை. என்ன ப்ரோ சொல்றீங்க? பிராங்க் தானே. பிராங்க் பார்த்தது இல்லை யூடியூப்ல பார்த்தது இல்லை. பிராங்க் நிஜமாவே என்ன பிராங்க் பண்ணீங்க? காத்துக்கு இருப்பு காலையில் யூடியூப்ல வீடியோ பார்த்தது இல்லை, சர்ச் பண்ணிட்டு. அதெல்லாம் விடுங்க சரி பஸ் காசு கொடுங்க ப்ரோ. நான் நிஜமாவே லவ் பண்றேன் உங்களை. சாப்பாட்டுக்கா ப்ரோ? எது ப்ரோ? என்ன ப்ரோ சொல்லி மயக்கினேன் உங்களை? மலையில விழுந்துட்டு போக மாட்டேன்றாங்க. ஒன்றும் இல்லைக்கா, பிராங்க் அங்கே பாருங்க, அங்கே கேமரா பின்னாடி இங்கிட்டு பாருங்களேன், இங்கேயும் ஒரு கேமரா. நடக்குது. பிக் பாஸ்லாம் இல்லக்கா, பிராங்க் பண்ண சொன்னோம் உங்களை. இவரை வச்சு எப்படி நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. கேமரா அப்படியே தெரியும் போல இருக்கு. நம்ம ஆளுங்க தானே அது கேமரா எடுக்கிறது. ஒளிஞ்சிருக்கு லட்சம். டாட்டா மட்டும் சொல்லிருங்க. பாக்கல நீங்க கேமரா ஒண்ணு டாட்டா மட்டும் சொல்லிருங்க. டாட்டா தான் பிராங்க் தான். அங்க பாருங்க. டாட்டால சொல்ல முடியாது. நிஜமாவே நான் லவ் பண்றேன். கேமரா கூட அப்படியே தெரியுங்க. அவங்க ஒளிஞ்சிருக்கு கூட தெரியல. அவங்க ஜூம்ல காமிங்க. வேணாங்க, ஒரு வீடு இங்க தான் இருக்கு, வாங்க. எங்க வீட்டுக்கா? அப்ப நாங்க அப்புறம் எதுக்கு லவ் பண்ற சொன்னீங்க?
ப்ரோ நீ என்ன ப்ரோ சொன்ன உங்களுக்கு கண்டென்ட் கரெக்டா பேசினா எக்ஸ்ட்ரா போட்டியா அவங்க என்கிட்ட ஏதோ பார்த்து வாங்கிட்டாங்க ப்ரோ. எதையோ ஏதோ ப்ரோ சிஸ்டர் என்ன சிரிப்பு பார்த்து வாங்கிட்டீங்களா? ப்ரோ சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் டாட்டா மட்டும் காமிச்சிருங்க சும்மா சீரியஸாக தான் பேசுகிறோம். இல்லை மேடம் உண்மையிலே பிராங்க் சார். இவர் தான் வச்சு பண்ண சொல்லி அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு சொல்ல என்ன சொல்லுவாங்களா? வேற பையன் கிடைக்கல. நான் அழகாக துல்கர் சல்மானமா இருக்காருல்ல அவரு. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க கம்மிட்டடா. நானா அப்படிலாம் இல்லை, சிங்கிள் நான். சிங்கிள் தானே? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லை பிராங்குங்க இது. அதெல்லாம் விடுங்க. இல்லை எங்க பிராங்க் போயிட்டு இருக்குங்க. பிராங்க் சேனல் அங்கே யூடியூப் நடந்துட்டு இருக்கு. பார்த்து வெயிட் வாங்க முடிஞ்சு அவ்வளவுதான். சரி நீங்க கிளம்பு வீடியோ அவ்வளோ தேங்க்ஸ் தான் பண்ணணும். பிராங்க் பண்ணாங்க வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண என்ன சொன்ன ப்ரோ அவங்களுக்கு? இதுதான் ப்ரோ லவ் Prank தான் bro. பண்ண சொல்லி கொடுத்த மாதிரி தான் ப்ரோ பண்ண. நீதான் ப்ரோ. நீங்க பாட்டு வருவீங்க, ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, பிராங்க்னு சொல்லுவீங்களா? அது பிராங்க் சேனலுங்கம்மா. நீங்க அங்க பாருங்களா சிஸ்டருங்க வாங்கலாம். அதை லைக் பண்ண சொல்லுங்க. அழுகுலுங்கிறத ஷேர் பண்ணுங்க, லைக் Subscribe பண்ண பண்ணுங்க. சொல்லுங்க. என்னங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இவரோட தான் மேரேஜ் பண்ணிக்குவேன். மேரேஜ் மேரேஜ் பண்ணிப்பீங்களா பண்ணுவேன். ப்ரோ? நீ ப்ளே பாய்ன்றது சொல்லியா முத? எப்படி பிக்சர் நண்பர்களே அப்படிதான் பிக்சர் இருக்கும். பாருங்க அவர் பேசுற மாதிரி பேசுறாரு. எனக்கு தெரியாது. நீங்க வர எங்க அப்பா டிஎஸ்சி தான். என்னது லவ் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்றேன்னு சொல்லுங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இல்ல ப்ரோ நாங்க உண்மையிலேயே என்ன லூஸ் மாதிரி பேசுற? பிராங்க் பண்ண சொன்னா பிராங்க் பண்ண சொன்னா லவ் பண்ணிட்டு கிட்ட இருக்கு மாதிரி திரும்ப சரின்னு இருக்க. நான் லவ் பண்றாங்க. மேரேஜ் பண்றேன் சார். மேரேஜ் ப்ரோ நீ வா ப்ரோ ப்ரோ. ரெண்டு பேரும் இங்கே கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க கிளம்புறோம் ப்ரோ. அது அதெல்லாம் ஆஃப் பண்ணி போங்க. எதுக்கு ப்ரோ? என்ன ப்ரோ நடக்குது? போலீஸ் ப்ரோ ஏதாவது பிரச்சனை. கேமரா ஆஃப் பண்ண சொல்லவா? பத்தி குச்சி ஒல்லி என்ன பாட்டா பத்திக்கு தள்ளி நில்லு பேட்டா பத்தி குச்சி ஒல்லி என்ன